சைனஸ்னா என்ன டாக்டர்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி சைனஸ் அப்படின்றது ஒரு நோய் கிடையாதுங்க. சைனஸ் அப்படின்றது முக எலும்புகள்ல இயற்கையா அமைஞ்சிருக்கிற துவாரங்களை தான் சைனஸ்னு சொல்லுவோம். இந்த சைனஸோட லைனிங்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்ல வைரல் இன்ஃபெக்ஷன்னாலேயோ அலர்ஜியோ இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ ஏற்பட்டா அதுதான் சைனசைட்டிஸ்னு சொல்ற டிசீஸ். சைனஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன டாக்டர்? சைனஸோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடம்போட தட்பவெப்ப நிலையை மெயின்டைன் பண்றது, உடம்பு ஊடுருவர பாக்டீரியல் இல்ல வைரல் இன்ஃபெக்ஷன் இல்ல டஸ்ட்ல இருந்து உடம்ப பாதுகாக்கிறது, அண்டையோட்டோட வெயிட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறது, இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கும் இது பெரிய உதவியா இருக்கும். வாய்ஸ் ரெசனன்ஸ், அதாவது வாய்ஸுக்கு ஒரு தனி யூனிக் குவாலிட்டி இருக்குன்னா அதுக்கு இந்த சைனஸ் ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். அப்புறம் உடம்புக்கு விழுகிற ஷாக்கை அப்சர்வ் பண்றதுலயும் இது பெரும் பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். சைனசைட்டிஸோட சிம்டம்ஸ் என்ன டாக்டர்? சைனசைட்டிஸோட காமனான சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கெட்டியான சளி, முகத்துல வலி ஏற்படலாம், முக்கியமா கண்ணை சுத்தி இல்லைன்னா நெத்தியில அதிகமான வலி ஏற்படலாம். அதே மாதிரி மூக்கடைப்பு, அது நிரந்தரமானதா இருக்கலாம் இல்ல அடிக்கடி வர மூக்கடைப்பாவும் இருக்கலாம். தலைவலி, அதாவது தலைவலி எப்படி இருக்கும்னா பெரும்பாலான நேரத்துல நீங்க குனியும் போது அந்த தலைவலி ரொம்ப அதிகமாகும். அந்த மாதிரி இருந்ததுனாலோ இல்ல இருமல், தொண்டை வலி, பேட் பிரெத் இதெல்லாம் அடிக்கடி வந்தாலோ இல்ல ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப குறைவா தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னாலோ உங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்கலாம். இதுக்கு ஹோமியோபதியில சொல்யூஷன்ஸ் இருக்கா டாக்டர்? கட்டாயமா இருக்குங்க. சர்ஜரி இல்லாம ஹோமியோபதியில நல்ல தீர்வு பெர்மனண்டா கொடுக்க முடியும். அதோட ரெக்கரன்ஸையும் கண்டிப்பா தடுக்க முடியும்.